வாழ்றதுனால வர்ற பாடுகள். ஒரு சில இடங்களில் ஸ்கூலில் அல்லது உறவினர்கள் மத்தியில் அல்லது படிக்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனாலேயே ஒரு சில பாடுகளை அனுபவிப்போம், ஒரு சில உபத்திரவங்களை அனுபவிப்போம். அது எதற்காக என்று சொன்னால் அவருக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில உபத்திரவங்கள் வரும். அவருக்குள்ளே இல்லைன்னா நமக்கு அந்த உபத்திரவம் இருக்காது. அப்போ இந்த கான்செப்டில் நம்ம என்ன மனநிலையில் அதை அணுகுகிறோம், இந்த மாதிரி உபத்திரவம் வரும்போது இந்த உபத்திரவத்தில் நம்ம நிற்கிறோமா இல்லை அதிலிருந்து நம்ம விலகிடுறோமா? அது மாத்திரமல்ல, இப்போ நம்ம நன்மை செய்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். நம்ம யாருக்காவது நன்மை செய்ய போகிறோம், நன்மை செய்கிறதுனாலேயே உபத்திரவம் வரும். எதனால் உபத்திரவம் வரும்? நன்மை செய்கிற, வேற எதுனால இல்லை. நன்மை செய்யாமல் இருந்துட்டா ஒன்றும் இருக்காது. ஆனால் நன்மை செய்கிறதுனாலேயே உபத்திரவம் வரும். திரும்ப திரும்ப நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கிறப்ப திரும்ப திரும்ப உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் அது ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில நன்மை செய்கிறத அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா நன்மை செய்கிறதுனாலேயே விசேஷித்த மகிமை வரும். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் அவர் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இயேசுவை போல நாமும் நன்மை செய்கிறவர்களாக. பாருங்க, அப்போ ஆண்டவர் இயேசு அங்கே கெத்சமனி தோட்டத்துக்கு போகிறாரு. போனால் நிச்சயம் அங்கே யூதாஸ் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுப்பான்னு தெரியும். ஆனால் தெரிந்திருந்தாலும் இயேசு என்ன பண்ணுறாரு? அங்கே கெத்சமனைக்கு போகிறார். அதிலிருந்து பின்வாங்கவே இல்லை. எருசலேமுக்கு போகிறார். அங்கே போனால் சிலுவையில் அவரை அடிப்பாங்கன்னு தெரியும். தெரிந்திருந்தே என்ன செய்கிறாரு? எருசலேமுக்கு போகிறார். அதிலிருந்து பின்வாங்கவில்லை. அது மாத்திரமல்ல, கவனிக்கலாம், பிதாவின் சித்தம் செய்கிறதுல ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் செய்கிறேன், சந்தோஷமா செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் சேவிக்கிற காரியங்கள், ஆண்டவரை கனம் பண்ற காரியங்கள் பாருங்க. இன்னைக்கு காலையில் கூட தியானித்தோம். வீட்டில் குடும்பமாக ஜெபிக்கும் போது பிள்ளைகளை நடத்துகிறப்ப கூட நமக்கு ஒரு சில பாடுகள் வரும். பிள்ளைகளை நீங்கள் நடத்தாமல் விட்டுட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அவங்கள ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா தொல்லையே இருக்காது. வசனமும் சொல்லுது, பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து. சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை பெற்றோருக்கு எப்படி இருப்பாங்களாம்? வேதனையா, முள்ளு மாதிரி இருப்பாங்க. அப்போது அம்சஸ்டர் அவங்க ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பிள்ளைகளை எலிசாமா ஆரோன் பிரதர் உட்காந்து ஜபத்தில் நடத்துகிறார். அவங்க எலிசாமா சொல்லுவாங்க, அப்பா பாஸ்டர், ஜபத்தில் நடத்துறதுக்குள்ள படுற பாடு இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க இப்படி திரும்பிடுறாங்க பாஸ்டர், உட்கார மாட்டுறாங்க. நடத்தாத வரைக்கும் என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை, பாடு இல்லை. சரி, பேர பிள்ளைங்க தானே, எப்படி போனால் என்ன, ஹாய் பிள்ளைகளா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நடத்துகிறப்ப உட்காந்து ஆரோன் பிரதரும் எலிசாமாவும் உட்காந்து ஜெபம் பண்ணிடலாம். ஆனால் பிள்ளைகளை நடத்தணுங்கிறப்ப பிள்ளைகளை உட்கார வைக்க முடியாதுங்க. ஆனால் அந்த பாடு இருக்குங்கிறதுனால ஹேண்டில் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா லைஃப் லாங்காக அது அப்படியே போய்விடும். ஆனால் அன்றைக்கு நடத்தினாங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்குள்ளே, எத்தனை பேர் அந்த அனுபவப்பட்டிருக்கீங்களோ தெரியாது, அரை மணி நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்குள்ளே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த எலிசாமா கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சு இளைப்பாற போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நடத்தின பிள்ளைகள் இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த பாடுகள் என்பது ஒரு மகிமையை உண்டாக்குகிறது. உபத்திரவம் என்பது பிள்ளைகளுக்குள்ளே மகிமையான கிறிஸ்துவின் சாயலை உண்டாக்குகிறது. அப்போ நீங்கள் எதை தெரிந்து கொள்றீங்க? உங்கள் பிள்ளைகள் ஒரு 5 வருஷம் கழித்து என்னவா இருக்கணும்? உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே என்ன வெளிப்பாடணும்? அதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எதுவுமே நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு சிலுவையை சுமக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிலுவையை தூக்கி வச்சுட்டு
நமக்கு சாதகமா இருக்கிறத தூக்கிட்டு போகக்கூடாது. அது பாடுதான், முடியவே இல்லைப்பா அப்படின்னு வலி இருக்கும், வலிக்கும், வேதனையா இருக்கும். ஆனா அது மகிமையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஒரு உத்தமமாக கர்த்தருக்குள்ள நம்மை அந்த சிலுவைக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சித்தத்தில் நம்ம முன்னேறி போகும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது மகிமையானதை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் மார்க்கு 10ஆம் அதிகாரம். இந்த மார்க்கு 15 மொத்த கண்டென்ட்டை நம்ம சுருக்கமா பார்க்கிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசுவினிடத்திலே அவருடைய சீசன் பேதுரு கேட்கிறார். ஸ்தோத்திரம். 28ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அப்ப இந்த பேதுரு என்ன கேட்கிறாரு? எல்லாவற்றையும் விட்டு உம்மை என்ன செய்தோம்? பின்பற்ற தொடங்கினோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்று சொல்ல தொடங்கினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வருஷ கடைசி வந்துருச்சு, நம்ம எல்லாம் வரவு செலவுலாம் பார்க்கணும். புதிய ஆண்டுக்குள்ளே போகும் முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல என்ன செய்கிறாங்க? அந்த வரவு செலவை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட எவ்வளவா நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசித்தோம், பிரயாசப்பட்டோம், எவ்வளவாக நம்மை அர்ப்பணித்தோம், எவ்வளவாக இந்த சிலுவை அந்த பாடுகளை சுமந்து ஜெயம் எடுத்தோம் அப்படிலாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா புதிய ஆண்டுக்குள்ள நல்ல தீர்மானங்களோடு போக வேண்டும். இங்கே சீசர்களிடத்திலே ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ, இங்கே சொல்லப்பட்டிருக்கு விட்டவன் எவனோ, விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிலுவை பாடுகள் உபத்திரவம். அப்போ இந்த உபத்திரவம் என்பது இயேசுவின் நிமித்தமாகவே வருகிற உபத்திரவம், நீதியின் நிமித்தமாக வருகிற உபத்திரவம். இப்ப ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டு அந்த நீதியில நடக்கிறோம், அந்த நீதியின் நிமித்தமாகவே வருகிற உபத்திரவம். ஒரு சில இடங்கள்ல அது அந்த அந்த உபத்திரவம் என்பது நம்மளை தனிமைப்படுத்தி விடுவாங்க. நம்மளை ஒரு விதமா நீங்க அந்த இயேசுக்குள்ள நடக்கணுங்கிறது அந்த ஒரு காரியத்தினாலேயே உங்களை வெறுப்பாங்க பாருங்க. அப்போ இந்த பாடுகள்ல நம்ம அக்கிரமம் பண்ணி அநியாயம் செஞ்சு அதனால வர்றத நானும் சிலுவை பாடுகளை சுமக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், பாருங்க நானும் ஏசப்பாவை சேவிக்கிறேன் அதனால எனக்கு இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வேற அது வேற. சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காகவே பிரயாசப்படுறோம். ஆண்டவர் ஒரு சிலர் செய்ய சொல்றார், ஒரு சில காரியங்களை செய்யின்னு சொல்றார். அதை செய்து முடிக்கிறப்ப நமக்கு நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அதுல ஒரு சில காரியங்கள்ல நம்ம கஷ்டப்படுவோம். உடனே சொல்லக்கூடாது நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ பாவம் செஞ்சுருக்கோம் அதனால தான் இந்த போராட்டம் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம நிதானிக்க வேண்டும், இந்த பாடுகள் எதனால வருது அப்படிங்கிறத நம்ம நிதானித்து அதில் நாம் முன்னேற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு பையன் நல்லா படிக்கல, அப்போ நல்லா படிக்கல, மார்க் நல்லா எடுக்கலை. மார்க் நல்லா எடுக்கலைன்னா அந்த மார்க் ஷீட்டு கொடுக்குறப்ப ஒரு விதமான வேதனை இருக்கும். எல்லாரும் ஒரு சில நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்குன்னு வேதனை இருக்கும். அப்போ அந்த வேதனைங்கிறது என்ன? அவன் படிக்காததுனால வர்ற வேதனை. அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கர்த்தரை விசுவாசியாததுனால வந்த தீமைகள், கர்த்தரை பின்தொடராததுனால வந்த பிரச்சனைகள், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அறியாம இருந்தா அதனால ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஆகவே இது என்னன்னு நம்ம நிதானித்து முன்னேறி போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
யாக்கோபு 4:14. ஒரு நிமிஷம் இருங்க. 17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 17ஆம் வசனம், யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்தோம். இப்போ நீங்க ஜெபிக்க முடியும். நீங்க ஜெபிக்கிறதுனால உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா நடப்பாங்க. உங்களை சுற்றி ஒரு சில ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. அப்படின்னா அதை செய்யாம இருந்தா ஆண்டவர் சொல்றாரு அது பாவம் அப்படிங்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு. அப்போ நம்ம சரீரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சரீரத்துல கூட ஒரு சில வியாதி பலவீனம். இந்த சரீரத்துக்கு கூட தேவ வாக்குத்தத்தங்களை வைத்து நன்மை செய்யணும். இயேசுவின் தழும்பால் நான் குணமானேன். நன்மை செய்யணும். வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பு என் மேல இருக்கு, அவருடைய மனதுருக்கம் என் மேல இருக்கு, அவர்தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார். உங்க சரீரத்துக்கு நீங்க நன்மை செய்யணும். அடிக்கடி பலவீனம் வருது, அடிக்கடி சவால்கள் வருது, வேலையில ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, வாழ்க்கையே வேண்டான்னு தோணுது. அப்படி இல்லை, உட்காந்து நேரம் எடுத்து வாக்குத்தத்தங்களை சொல்லி உங்க சரீரத்துக்கு நன்மையை கட்டவிழ்த்து விடணும். இன்னும் உங்க பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தங்களை சொல்லணும். பிள்ளைகள் இப்படி இருக்குங்கிறதுனால தாறுமாறா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு சகோதரர் நாகர்கோயிலிருந்து வந்திருந்தார். அவர் பார்த்து பேசணும்னாரு. அவர் சொன்னாரு, என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனையை சொல்றார். பத்திரம் எழுதும்போது அவங்க பேரில் எழுதிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தம்பி இவ்வளோ பணம் கொடுத்துருந்தாங்க. நானும் அதில் பாடுபட்டேன். இப்போ 2 பேருக்கும் பிரச்சனை வர்றப்ப இது என்னுடைய இது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், முதல்ல மனைவிக்காக ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனைவி ஆண்டவர் கொடுத்த மனைவிக்காக நன்றின்னு சொல்லுங்க. மனைவி பற்றி எதிர்மறையாக பேசுறதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அந்த நன்மை செய்கிறது எப்படின்னு தெரியல. நன்மை செய்கிறது எப்படின்னு தெரியல. பாருங்க, ஒரு நல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திருமணமாகி வெளிநாட்டுக்கு போனவங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலேயே அவங்களுக்குள்ள அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டார், நீ இயேசுவை ஏற்று இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ட்டாங்க. அவங்க கையில் குழந்தைய எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க கேட்குறாங்க, ஃபாதர் என் குடும்பம் ஒன்று சேருமா, என் பிள்ளைகள் பாப்பா, என் பையன் இருக்கான், என் பையன்கிட்ட சின்ன பையன், அவன்கிட்ட அவங்க அப்பா பேசுகிறாரு, ஆனால் அவங்க மனைவியின் இடத்துல அவர் பேச மாட்டார். எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் திரும்ப சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ கேட்டாங்க, ஃபாதர் என்னுடைய வாழ்க்கை திரும்ப நான் ஒன்று சேருவேனா? அப்போ சொன்னேன், கர்த்தர் கொடுத்த நல்ல கணவருக்காக நன்றி, நன்மையை பேசுங்க. எப்படிலாம் பேசணும், வாக்குத்தத்தங்களை எடுத்து பேசிக்கிட்டே இருக்க சொன்னேன், இந்த மாதிரி பேசுங்க அப்படி. அவர் வர்ற நாள் வந்தது. திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃபாதர் நான் ஒன்றா சேர்ந்துருவேனா அப்படின்னு. வந்த உடனே ஒரு பிரச்சனையும் பேசலை. அந்த பையனுடைய அப்பா அவங்கெல்லாம் வந்தாங்க, சமாதானமாக எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்து இப்போ கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வீட்டில் அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீ பைபிள் வாசி, நீ ஜெபம் பண்ணிக்கலாம், தீமையை நன்மையினால வெல்லு. அல்லேலூயா. அப்போ நமக்கு நன்மை செய்ய தெரியணும். வீட்டில் கெட்டு போயிருக்கு காரியம், பிள்ளைகள் சரியில்லை, கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை. அப்போ வாயில் நம்மளும் தாறுமாறாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த வாயை கூட கரெக்டாக பயன்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து, கர்த்தர் நீர் என கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் என கொடுத்த கணவருக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் நீர் என கொடுத்த பிள்ளைகளுக்காக அதை என்ன செய்யணும், அதே நோக்கமாக இருந்து அந்த ஜீவனை கட்டவிழ்த்து விட தெரியணும். பாருங்க, இது பைபிளில் இருக்கு. ஆண்டவர் அபிராமை என்ன சொல்றாரு, ஆபிரகாமா மாத்துறாரு. பிள்ளையே இல்லை, பேரை ஆண்டவர் என்ன செய்யற, நேம் சேஞ்ச் பண்றாரு, ஆபிரகாம் அப்படின்னு. ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். ஆனா பிள்ளையே இல்லை. பிள்ளையே இல்லாதவர் ஒருத்தர் எங்கேயாவது போனவுடனே பேர் கேட்குறாங்க. பேரை கேட்டோன்னா அவர் சொல்றார், நான் ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின்
தகப்பன். பாருங்க, பிள்ளை இல்லாத ஒரு ஜாதிகளின் தகப்பன் அப்படின்னு சொன்னா ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிரியமானவர்களை கவனிக்கலாம், கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அபிராமை ஆபிரகாமாக மாற்றினார். டிரான்ஸ்ஃபர், அந்த எண்ணங்கள்ல அந்த கான்செப்ட். இந்த ஒருவேளை இன்றைக்கு பாடுகள் இருக்கலாம், இயேசுவை பின்பற்றுகிறதுனால, நீங்க நன்மை செய்கிறதுனால, கர்த்தரை கனம் பண்றதுனால, குடும்பத்தை கர்த்தருடைய பரிசுத்தத்துல நடத்துறதுனால, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். மற்ற பாதை விசாலமா இருக்கலாம். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? விசாலமா இருக்கு. பாருங்க, இப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறப்ப கூட அவங்கள ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நீங்க நடத்துறது கஷ்டம். ஆனா அதுல பிரயாசப்பட்டு அதை செய்துட்டீங்கன்னா பின்னாடி மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீரோட விதைக்கிறான். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் எப்படி கண்ணீரோட விதைக்கிறான். ஆனா அவன் அறுவடை அந்த நாள் வரும்போது கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு திரும்புகிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு சில பாதைகள், இந்த சிலுவை கர்த்தருடைய சமூகத்துல பாடுகள், உபத்திரவம் என்பது ஒரு கண்ணீரோடு அந்த பாதையில கடந்து போகிறதா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வீட்டையும் உங்களையும் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, தொடர்ந்து மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25:35. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து. பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். பாருங்க, நல்ல கவனிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவருக்கென்று நற்கிரியைகள் செய்யறதெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளவா செய்யறோமோ, கர்த்தருக்குள்ள நடத்துற காரியங்கள், கர்த்தருக்குள்ள விசாரிக்கிற காரியங்கள், ஒரு ஆத்துமாவை நரகத்துல இருந்து மீட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, கர்த்தருடைய ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரும்போது பரலோகம் சந்தோஷப்படும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, எவ்ரி ஒர்க், ஒவ்வொன்று கவுண்ட் பண்ணப்படுது. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க? போஜனம் கொடுத்தீர்கள். பாருங்க, இந்த போஜனம் அப்படிங்கிறத குறித்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரம். ஆண்டவர் சமாரியா ஸ்திரியை, அங்கே அந்த கிராமத்துக்கு, அந்த ஊர் முழுவதும் ரட்சிக்கப்பட போறாங்க. அப்போ ஆண்டவர் சாப்பாடு வாங்குறதுக்கு சீசர்களை அனுப்பி இருக்கிறார். அப்போ அவங்க கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க போறாங்க. கொடுக்க போறப்ப ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 32ஆம் வசனம், 31, 32. இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இப்ப சாப்பிடுறது நமக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும்? பிடிக்கும். அதுவும் நல்ல சுவையா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா சாப்பிடுவோம், சுவைச்சி சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா அது நமக்கு பலனா இருக்கு. இப்ப இயேசுவினிடத்துல சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி இருக்கிறார். அதை சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை அது நல்ல மசால் கிரேவியோட இருக்கு, அல்லது நல்ல பிரியாணி சாப்பாடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு இருக்கு. ஆனா இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்த சாப்பாடு வாசிங்க. அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு என்றார். எங்களுடைய அப்பா மரிக்கும் போது அவர் அந்த வாரம் இறந்து போறாரு. இங்கே வந்திருக்கிறார். இங்கே வந்துட்டு ஊருக்கு போறார். போறதுக்கு முன்னாடி சரி, பேரண்ட்ஸ் வயசானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது இந்த குழம்பு இது ஏதாவது கையில் வாங்கி கொடுத்து, போனோன்னே ஊரில் போயிட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறது உண்டு. உடனே நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, அந்த குழம்பு எங்கப்பா அப்படின்னு கேட்டார். அந்த இருக்குப்பா அப்படின்னு. அவர் அந்த டேபிளில் உட்காந்துருந்தாரு. அதை சாப்பிட்றதுக்கு தான் நான் உட்காந்துருக்கிறேன், அதை கொண்டு வா அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு அசரீரி மாதிரி இருந்தது. என்ன, அதை சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்துருக்கிறேன், கொண்டு வா அப்படின்னார்ல.
அதை கொடுத்தேன், சந்தோஷமாக கொடுக்குறப்ப எனக்கு அழுக வந்துடுச்சு. அந்த வாரம் அவர் இறந்து போயிட்டார். நல்லா கவனிங்க, அவர் இங்கே வரும்போது சந்தோஷமாக என்னோட ஸ்பெண்ட் பண்ணுவார், நல்லா பேசுவார். அந்த கேட்குற விதங்கள்லையே அதற்காக தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். இங்கே இயேசு சொல்கிறாரு, நான் இந்த போஜனத்துக்காக அல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக. ஹல்லேலூயா. அந்த கிராமமே ரட்சிக்கப்பட போகுது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போறாங்க. அப்ப இயேசு என்ன பார்க்கிறாருன்னா, இந்த போஜனம் இல்ல, இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், ஆனா என் பிதாவின் சித்தம் செய்யணும். உங்க பிள்ளைகளை பிதாவின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக, உங்க குடும்பத்தை, உங்களை சுற்றி இருக்கிற அந்த சமுதாயத்தை பிதாவின் சித்தம் செய்யணும். எங்க பிள்ளைங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, எங்க பிள்ளைங்க உத்தமமா நடப்பாங்க. அதற்கு நாங்க என்ன செய்யறோம்? பிரயாசப்படுறோம். அதற்காகவே நாங்க ஜெபிக்கிறோம். அதுதான் என் போஜனம். அதுல நம்ம டிசையரா இருக்கணும். உலகத்தார மாதிரி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. பரிசுத்தம், கர்த்தருடையது, கர்த்தருடைய வார்த்தைகள் எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம், அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்வதே. சொல்லுங்களேன், பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனமாயிருக்கு. ஹல்லேலூயா. சாயந்தரம் ஆராதனை இருக்கும் 6:15 மணிக்கு. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஜனங்கள் வரணும்னு வர்றாங்க, நிறைய வர்றாங்க. அது ஒரு, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? கிரியை செய்வார். உங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு சில சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாங்களா? அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் இங்கு கிரியை செய்வார். பிதாவின் சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அந்த சாப்பாடை காட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப அதற்காகவே அந்த தரிசனத்தை பாருங்க, அதே பாரம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா அந்த பிள்ளை அந்த வீட்டில் விட்டு திறத்தல, அந்த பிள்ளைக்கு ஒரு காரியங்களை செய்து கொடுக்கத்தக்கதான ஒரே தரிசனம். ஒரு சிலருக்கு என் பிள்ளையை இதுல படிக்க வைக்கணும், என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும், என் பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், என் பிள்ளை உத்தமமா இருக்கணும், பெற்றோரை கனம் பண்ணணும். ஸோ அதை நம்ம அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், அதை அவங்களுக்கு உபதேசிக்கணும். பெற்றோரை கனம் பண்றது ஒரு கற்றுக் கொடுக்கிறது. பெற்றோரை வா போ அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். பரவாயில்ல, நம்ம பிள்ளை வா போ. இல்லைங்க, கனம் பண்றதை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் கர்த்தரை தேடுறதை கற்றுக் கொடுக்கணும். நீ தேடினாதான் உனக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கும். அது நமக்கு போஜனமா இருக்கணும், அதுவே டிசையரா இருக்கணும், ஏக்கமா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம், அது ஆவிக்குரிய காரியங்கள் ரெண்டுக்கும் கான்ட்ரவர்சியா இருக்கு. டோன்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இந்த எஜுகேஷன் என்ன செய்யுது? போட்டு அப்படி லம்ப் பண்ணுது. அவங்க கொஞ்சம் கூட அப்படி நிமிர முடியல. கடைசி ரிசல்ட் பார்த்தா எல்லாம், ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நல்ல கவனிங்க, ஒரு கடையில் 10 மணிக்கு வேலைக்கு வர சொல்றாங்க, இன்னொரு கடையில் 10 மணிக்கு வர சொல்றாங்க. ஒருவேளை இந்த கடையில் வாங்குறத காட்டிலும் ஒரு 10,000 ரூபா கூட கொடுக்குறாங்க. எத்தனை இடத்துல அங்கே வேலை பார்க்க முடியும்? வேலை பார்க்க முடியுமா? அந்த இடத்துல இயேசு சொல்றார், மத்தேயு 6:6, உங்கள் கண் வெளிச்சமாய் இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் இருட்டா இருந்தா சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்ப உங்களுக்குள்ள இருள் இருந்தா அது எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நம்ம கண்கள் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த இதுக்கு நம்ம ஊழியம் செய்யறோமா? உலகத்துல மற்றவங்க ஊழியம் செய்யற மாதிரி அப்படி செய்யறோமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள வர்றப்ப, அது சினிமாவை பார்க்கறப்ப, அந்த சினிமா எல்லாரோடய உட்காந்து சினிமா பார்த்து அப்படியே அந்த மாதிரி எல்லாம் உள்ள போகுது. அதெல்லாம் இந்த உலகத்துல சகஜங்க. ஆண்டவர் சொல்ற, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்னும் உன் கண்ணுக்குள்ள அசுத்தம் போனா உன் சரீரமே இருளா மாறிடுது. உன் கண்ணுக்குள்ள வெளிச்சம் போனா தேவ பிரசன்னம், தேவ வார்த்தை, தேவ நோக்கம், த டிசையர்,
இதை சொல்றாரு பாருங்க, இதுதான் என் போஜனம். அப்போ இப்படி நம்ம நேரங்களையும் காலங்களையும் கர்த்தருக்குள்ள உருவாக்குவோமானால் பாருங்க, அது இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்கு, தேவனை நேசிச்சா பிசாச பகைப்பீங்க. சொல்லுங்களேன், தேவனை நேசிச்சா பிசாச பகைப்போம். பிசாச நேசிச்சா, சத்தமா சொல்லுங்க, பிசாச நேசிச்சா தேவனை சொல்லுங்களேன் பகைப்போம். நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம், நம்ம என்விரான்மெண்ட்ல என்ன கிளைமேட்டை உண்டாக்கி விடுறோம், என்ன மாதிரி ப்ராடக்ட் வரணும். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய டயர் செய்யணும்னு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க, லாரி டயர் பார்த்துருக்கீங்களா? பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் என்னவா வருதுன்னா அலி ரப்பர் வருது. பென்சில் ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் என்ன எதிர்பார்த்தாங்க, லாரி டயர். ஆனால் வர்ற ப்ராடக்ட் என்ன வருது, பென்சில் அழிக்கிற ரப்பர். பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நம்ம பென்சில் அழிக்கிற ரப்பரை வச்சு ப்ராடக்ட் அதுக்குரிய செஞ்சால் அதுதான் வரும். லாரி டயர் வேணும்னா அதுக்குரிய ப்ராடக்ட் போடணும், அதுக்குரிய இன்புட் போடணும், அதுக்குரிய மோல்டு போடணும், அதுக்குரிய செய்யணும். உங்களுடைய பகுதி என்னுடைய பகுதியில் என்னத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்? பெரிய டயர் வரும்னு நினைச்சேங்க, ஆனால் பென்சில் ரப்பர் வந்துருக்குங்க. என்ன எதிர்பார்க்கிறோம்? இல்லைங்க, நானும் ஆண்டவரை தான் நம்பி இருந்தேன், இயேசு கிறிஸ்து இயேசுவே இயேசுவேன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, நம்ம ப்ராடக்ட் என்னவா ஆகணும், என்ன ப்ராடக்ட் வேணும், நம்ம என்ன நம்ம லைஃப்ல ரீப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஆண்டவர் சொன்னாரு, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாயிருக்கும். அது பாவமாயிருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்து செய்யலைன்னா அது பாவம். இங்க வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11. மோசேயை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினால், எல்லாரும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போமா? 26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா கவனிங்க, இந்த மோசே எகிப்துல நிறைய பொக்கிஷம் இருக்கு, ஆனா அந்த வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா யாருக்கும் தெரியாது, ஆனா நரகத்துக்கு தான் போகணும், முடிவு நரகம். இந்த ராஜ்யம் மாறும், மோசைக்கு தெரியுது. இந்த எகிப்தினுடைய சாம்ராஜ்யம் அழிந்து போகும், பாவம் அக்கிரமம், அப்படி வாழலாம் மோசே. ஆனா மோசே என்ன செஞ்சாரா? இங்க சொல்லப்பட்டிருக்கு 25ஆம் வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இன்னைக்கு இந்த உலகம் என்ன சொல்லுது? இந்த பாவத்தை நீ என்ன செய்ய, எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பாருங்க, அண்ணா ஸ்டீஃபன் ஒரு அந்த வாலிப பிள்ளை, அதை குறித்து சொல்றாங்க. ஐடி கம்பெனியில் நைட்டெல்லாம் வேலை பார்த்துச்சான். ஒரு மாதம் கழிச்சு செத்து போச்சு. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த டைம் கிடையாதான், அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுதான் கான்செப்ட். அது ஃபாரின்ல இருந்து அதனால தான் இங்கே வேலை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஓனர் வந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இந்த டிவியில் பார்த்துட்டு சாயந்தரம் தான் வந்து ஒர்க்கு கொடுப்பாராம். கொடுக்கும்போது அந்த ஒர்க் ப்ரெஷர் கொடுப்பாங்களாம், வேகமாக முடிச்சு கொடு. அந்த பிள்ளை ஆடிட்டிங் முடித்த பிள்ளையா, ஆடிட்டிங் முடித்த பிள்ளை. அந்த ஆடிட்டிங் இதில் ஐடி ஃபீல்டில் விடிய உட்காந்து வேலை செய்யுமா,
தொடர்ந்து வேலை செஞ்சு ரெஸ்ட் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் கேஸ் கொடுக்குறாங்க, அந்த பிள்ளை செத்து போச்சு. வேற எதனாலையும் இல்லை, நல்ல சேலரி, நல்ல வேலை, ஆனால் காலத்துக்கு முன்னாடி செத்து போச்சு. நல்ல கவனிங்க, எல்லாத்துலேயுமே நமக்கு பணம் மட்டும் அல்ல. பணம் தாங்க எல்லாம், பணம் வந்துட்டா எல்லாம் வந்துடும் இல்லை, உள்ள நாரி போய் கிடக்கு. ஒரு 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 சகோதரர் சொல்றாரு, யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் முடிக்கிறாங்கன்னா, ஐயோ லெட்டின் கழுவணும், இன்னும் என்னென்ன வேலை வெளியில் சொல்ல முடியாதுங்க, அதுக்குள்ளே கடந்து தான் அந்த இதில் முடிக்கணுமா. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுநர்கிட்டே போய் ஒரு மனுவை கொடுத்துடுறாரு, நாங்கள் டாக்டரேட் படுறதுக்கு நாங்கள் பற்ற பாடு. அதை சொல்கிறார். ஒரு அம்மா சொல்லிச்சா, 3 லெட்டினையும் கழுவி வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும். அந்த வீடு பெரிய வீடா, 3 லெட்டினையும் கழுவணுமா, எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் சம்பளம் நிறையா. இன்னும் சொல்றாரு, ஒருத்தவங்க டாக்டரேட் பண்ணணும்னா அங்க அவங்க வேற மாதிரி, அங்க அவங்களுக்கே அடிமை மாதிரி இருக்கணுமா. எவ்வளவு கொடுமை பாருங்க. இங்க மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். அரண்மனையில் எல்லாமே இருக்கு, கம்ஃபோர்ட் இருக்கு, ஆனா அதை அனுபவிப்பதை பார்க்கலாம். அதாவது அது வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமானது எது? கர்த்தருக்கு பிரியமானது எது? அதற்காக அவன் என்ன செய்தானா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன், இந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சு போயிரும், எகிப்தினுடைய மேன்மை இல்லாம போயிரும். ஏன்னா பாவம் வெளியில தெரியல, உள்ள அப்படிப்பட்ட கிரியைகள் தான் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, கர்த்தருடைய நடத்துதல் இல்லை, வழிகள் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் கர்த்தருக்கு தான் பயப்படணும். ஹல்லேலூயா. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்தாங்க, கர்த்தரை கனம் பண்ணாங்க, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டாங்க. பிரியமானவர்களே, இந்த மோசே என்ன பண்ணார்னா, அது இனி வரும் பலன், நான் நரகத்துக்கு போகக்கூடாது, நான் வேதனையான அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பாவமும் அக்கிரமும் செஞ்சு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த பொக்கிஷம், எகிப்தில் உள்ள பொக்கிஷம். அன்னைக்கு சூப்பர் கண்ட்ரி எதுன்னு கேட்டால் எகிப்து தான். அந்த கஜானால நிறைய வைரமும் வெள்ளியும் பொண்ணும் ஏகப்பட்ட பொருட்கள் இருந்திருக்கும். அதல்ல, இதெல்லாம் காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு எது பிரியம்? பிரியமானல், இன்றைக்கு நமக்கும் கூட கர்த்தர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்? அந்த பாடுகளை தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. எதை தெரிந்து கொண்டார்? பாடுகளை. மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனோடு முகமுகமாய் பேசினான். தேவனோடு எப்படி பேசினானா, அவனை போல சாந்த குணமுள்ள மனுஷன் பூமியில ஒருவரும் இல்லை. நான் மற்றவங்களோடலாம் எப்படியோ பேசுறேன், ஆனா மோசையோட நான் எப்படி பேசுறேன்? முகமுகமாய். அவன் என் வீடு எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், he was a faithful, அவன் உண்மை உள்ளவன். சர்டிபிகேட் கொடுக்கிறார் கர்த்தர். இன்றைக்கு நம்மளை குறித்த ஆண்டவர் என்ன சொல்லுவார்? கர்த்தருடைய காரியங்கள்ல, கர்த்தர் நம்ம கொடுத்த ஒவ்வொரு பகுதிகளிலையும் நம்ம எந்த அளவு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். so value, so fruitful, கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட கொடுக்குற ஒவ்வொன்றையும் மகிமையாக்கணும்னு கொடுக்குறார். அதை இன்னும் நல்லா ஆக்கணும்னு விரும்புகிறார். நம்மகிட்ட கொடுத்த தாளந்துகளை நம்ம பெருக்கணும்னு விரும்புகிறார். அதை இன்னும் மல்டிபிள் பண்ணணும்னு விரும்புகிறார். அதை வச்சு கர்த்தர் நமக்கு, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிகாரி ஆக்குவேன். உங்க வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்க, அதை 2 ஆத்துமா, அந்த 2 ஆத்துமாவை நல்லா நடத்திட்டீங்கன்னா கர்த்தர் இன்னும் நிறைய ஆத்துமாவை கொடுப்பார். நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சுச்சுவேஷன், நம்ம கொடுக்கப்பட்டது அதெல்லாம் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய மகிமை விளங்கத்தக்கதாக அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில்
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். பாருங்க, அப்போஸ்தலர்களை ஒடுக்குறாங்க, அவங்கள டார்ச்சர் பண்றாங்க, அவங்கள என்ன செய்யறாங்கன்னா கார்னர் பண்றாங்க. இயேசுவை சொல்றதுனாலேயே அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்காக நாங்க இந்த அவமானத்தை பெற்றோம், உங்க நாமத்தினால இந்த பாடுகளை நாங்க அங்கே அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தி துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீதியின் நிமித்தம் பாடுபடுகிற அனுபவம். எது நிமித்தம்? நீதியின் நிமித்தம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால, அந்த நாமத்தை நேசிக்கிறதுனால அந்த பாடுகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சொல்லுங்களேன், சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சந்தோஷப்படுங்கள். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது. அப்படின்னா என்னன்னா, இயேசுவின் நாமத்தினால பாடுகளை நீங்க சந்திக்கிறது. இந்த வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டார், அந்த நீதியின் நிமித்தம் அவருக்குள்ள ஜீவிக்கிறதுனால நிந்திக்கப்பட்டா, உங்க குடும்பத்தை நீங்க அதுல நடத்துறதுனால நிந்திக்கப்பட்டா, அதனால நீங்க ஒடுக்கப்பட்ட. ஆண்டவர் சொல்ற, நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்லாம் என்ன அர்த்தம்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பொறாமைப்படுகிற அளவுக்கு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, இம்மையிலே நூறத்தனையாகவும். துன்பங்களோடு, ஏன்னா நல்ல வளர்ச்சி வந்தோன்னா அவங்க மேல பொறாமை வருது. ஏன்னா மற்றவங்களால முடியல, அது என்னடா அது, இவங்க நல்ல வெற்றியா இருக்கிறாங்க, சக்சஸா இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில ஒவ்வொன்று சவால்லையும் ஜெயம் எடுக்கிறாங்க. அப்ப அங்க துன்பம் வருது, மற்றவன் பொறாமப்படுறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நித்திய ஜீவனையும். எப்படியா? நித்திய ஜீவன். இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த சிலுவை பாடுகளை குறித்து, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அந்த கிறிஸ்து உங்க மூலமா மகிமைப்படுறாரு, அவர்களால தூசிக்கப்படுறாரு. சொல்லுங்களேன், என்னால மகிமைப்படுகிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, ஒரு முக்கில் ஒரு வெத்தலைபாக்கு கடை இருக்கும். அது என்னன்னா, பசங்களுக்குள்ள போட்டி போட்டுட்டு, அது மிட்டாய் 5 காசு இருக்கும். 5 காசுனா 10 காசுக்கு 2 மிட்டாய் எடுக்கணும். ஆனா அறியாத நாட்கள்ல 10 காசுக்கு தெரியாம 4 மிட்டாய் எடுத்துடுறது. அதை கொண்டு வந்து காமிக்கிறது, நான் 4 மிட்டாய் எடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் ஜாமான் வாங்கி எக்ஸ்ட்ராவே காசை கொடுத்துட்டு வந்துட்டேன். மனசு வாதிக்குது. அந்த நாட்களில் இப்படி ஏமாத்துறதே ஒரு சந்தோஷம். நான் பாரு 10 காசுக்கு 2 மிட்டாய்க்கு பதில் எத்தனை மிட்டாய் எடுத்துருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதில் பிடிபட்டா எவ்வளோ அசிங்கம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்து அதனால ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா, நான் இயேசு நிமித்தம் பாடுபடுறேன்னு சொல்லாதீங்க. அந்நிய காரியங்களில் தலையிட்டா,
ஒருவேளை என் மனசு அப்படியே பக்குவப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும், நான் பெரிய தீமையில போய் மாற்றி இருப்பேன். நம்ம வாழ்க்கையில பொல்லாங்கு இருக்கா, தீமையான காரியங்கள் இருக்கா, அதை செய்து நம்ம சிக்குண்டு நானும் ஆண்டவர்னால பாடுபடுறேன் அப்படி சொல்றோமா? இங்க அதைத்தான் பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. சொல்லுங்களேன், கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி புறணி பேசுற பழக்கம் ரொம்ப நல்லா பிரியமா இருந்திருக்கலாம். அவங்க வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா, இந்த வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா, சித்தப்பா வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, மாமா வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இதையே உட்காந்து பேசுறது. அந்த பேசுறதுல ரொம்ப பிரியமா பேசுறது, மணிக்கணக்கில் பேசியிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு மற்றவங்களை பேசக்கூடாது, அது ஆண்டவருக்கு விரோதமானது. நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்ட நான் தேவையில்லாத பேச்சு, யாரையோ பற்றி பேசி அந்த வார்த்தை வரும், நீங்கள் இப்படி பேசுனீங்களாமே அப்படின்னு. அந்நிய காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, தலையிட கூடாது. தேவையில்லைன்னா அது நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத நம்ம என்ன செய்யக்கூடாது, கையை கண்ணை வச்சு காதை வச்சு அது இப்படியா இது இப்படியா அதை உட்காந்து பேசுறதுக்கும் அதை வந்து பெருசாக விஷமாக்கி விடுறதுக்கும் இதே ஒரு வேலையா? நம்ம பிறருக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கு வரும். நம்ம அதை செய்யக்கூடாது. அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டனாவது. பைபிளில் உபதியான ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரே அதிகாரம். அவன் முன்னாடி மோசம் போக்குறவனாக இருந்திருப்பான், அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துடுவான். பவுல் சொல்லுவான், அவன் முன்னாடி அப்படி இருந்தான், ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறான், அவனை குற்றஞ்சாட்டாதீங்க, அவன் திருந்திட்டான், அவனை அன்னைக்கு இருந்த மாதிரியே பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஒருத்தவங்களை யாரையும் அன்னைக்கு அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையே பேசக்கூடாது. கர்த்தர் நம்மளை பார்க்குறார். இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது இருக்கக்கூடாது. நமக்குள்ள அந்த சுபாவம் எளிதாக வரும். ஏன்னா நம்ம ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழக்கம் நம்ம கூடயே வருங்க. பழக்கம் நமக்குள்ளே வரும். சாப்பிட்ற பழக்கம் பாருங்க, அந்த பழக்கம் நம்ம கூட என்ன மாதிரி நம்ம வளர்ந்து சாப்பிட்டு வந்திருக்கிறோமோ அந்த பழக்கம் தான் ரொம்ப நமக்கு இருக்கும், நேச்சர். அப்போ நம்முடைய அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நம்ம இருதயத்தின் நினைவில் என்ன செய்யணும், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வழிகள், கர்த்தருக்கு என்ன பிரியம், கர்த்தருக்கு இப்படி தான் பிரியம், அதை நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மகிமையாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ இதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் பாடுகள் இருக்கும், ஆனால் அது மகிமையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஒரு சில நேரம் நம்மளை பேசுகிற வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவங்கள பற்றி பேசுகிறாங்க, நம்மளை பற்றியும் இவங்க இப்படித்தானே பேசுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு 10 ரூபா நோட்டை போட்டுருவாங்க, வேலை பார்க்குற யாராவது வேலை பார்க்குறாங்க, அந்த 10 ரூபா நோட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. 10 ரூபா நோட்டு காண போச்சுன்னா இவங்களை நம்பி எந்த வேலையும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு 10 ரூபா போதும். அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமாக. ஒருவேளை நம்மகிட்ட குறைகள் இருக்குமான, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சரி பண்ணுங்கப்பா, நான் தான் காரணம், என்கிட்ட இருக்கிற குறை தான் காரணம், என்னுடைய கீழ்ப்படியாமை தான் காரணம், என்னுடைய தலைமைத்துவத்தில் ஒரு வீட்டில் தகப்பையும் சரியில்லைன்னா அந்த வீடே பாதிக்கப்படுது, ஒரு தேசத்தில் அந்த தலைமையாக இருக்கிறவங்க சரியில்லைன்னா அந்த நாடே பாதிக்கப்படுது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம சரி செய்து கொள்ளத்தக்கதாக பாருங்க. இங்கு வாசிக்கிற 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாடுபட்டால் இயேசு கிறிஸ்து ஒரு சிலது நமக்கு செய்ய சொல்லுவார், அந்த செய்ய சொன்னதுக்காகவே நமக்கு ஒரு சில பாடு வரும், அதை விட்டுறக்கூடாதுங்க, நிறைவேற்றி முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிற தாவீதை கர்த்தர் ராஜாவா தெரிந்து கொண்டார். தெரிஞ்சு கொண்ட தாவீது சும்மா ராஜாவாகலங்க, பாடு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. ராஜா இராணுவத்தோட விரட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை, ராஜாவா ஆக போகிறது உண்மை. ஆனா அதை அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த சீட்டுக்குன்னே ஒரு அனல் இருக்கு பாருங்க. கர்த்தர் அவனை உருவாக்கி 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 மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு சில பாடுகள் இருந்தது,
ஆனா யோசேப்பு எல்லா சகோதரர்களும் வந்து நிக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஜீவரட்சணை பண்ணும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார். உங்கள் எல்லாருக்கும் ஜீவரட்சணை பண்ணும்படி. இந்த யோசேப்பை என்ன பண்ணாங்க? ஒடுக்கி அடிச்சு நொறுக்கி. ரொம்ப பிரியமானவன் அவங்க அப்பாவுக்கு. ஆனா அவன் கைவிடப்பட்டு அவன் தெரியாத இடத்துல போய் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு, அங்கு சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். சிறைச்சாலையில் இருந்த போது கர்த்தர் இருந்தார். அந்த போத்திபார் வீட்டில் இருக்கிறப்பையும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் பொல்லாங்குக்கு உடன்படல. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அதை ப்ரூஃப் பண்றதுக்கு அவன் போராடல. கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தான். அவன் பானபாத்திரக்காரனுக்கு நடக்க போறதெல்லாம் சொன்னான். ஆனா அவனும் மறந்துட்டான். ஆனா கடைசி எல்லாமே கர்த்தர், அந்த நேரம் வந்த உடனே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க இயேசுவின் நிமித்தம் ஒரு சில பாதைகளுக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு சில கனம் இல்லாம இருக்கலாம், உங்களை ஒரு சிலர் புறக்கணிக்கலாம், ஒருவேளை உங்களை அருவருப்பா நினைக்கலாம், உங்களை நிந்திக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு, அன்றைக்கு யோசேப்பை அநேகருக்கு ஜீவரட்சணை பண்ணும்படி அவங்க எல்லாரும் பணிந்து கொள்றாங்க. அந்த யோசேப்பு சொல்றாரு, அல்ல தேவன் அதை செய்தார். இந்த வழியெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் சொல்றாரு, தேவன் அதை செய்தாரா. எப்படி இருக்கு பாருங்க, அந்த லாங்குவேஜை பாருங்க, அந்த இருதயத்துக்குள்ள உள்ள அப்படி அமுக்கணும்னு உள்ள இருந்து வருது பாருங்க வார்த்தை, கர்த்தர் செய்தா. ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், நீ சொப்பனக்காரனாமாமே? உடனே அந்த யோசேப்பு சொல்றாரு, சொப்பனத்தை விளக்கம் பண்ணுவது தேவனுக்குரியது. எங்க போயிட்டாரு பாருங்க, சொப்பனத்தை அது விளக்கம் கொடுக்குறது. நம்ம ஒரு சிலர் நம்மளாம் என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க நான் என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்கேன், நான் யாரு தெரியுமா, இங்கே இப்படி சாதனை பண்ணேன், அங்கே இப்படி சாதனை பண்ணேன், நான் பெரிய ஆளு, ஒன்றுமே இல்லாததெல்லாம் கூட சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க. ஆனால் யோசேப்பு சொல்றாரு, ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, நீ சொப்பனக்காரனாமே, அதனுடைய அர்த்தத்தை விளக்குகிறவனாமே. தாழ்மையோடு சொல்றாப்புல, சொப்பனத்தை விளக்கம் கொடுப்பது தேவனுடையது, அதை அருள் செய்வது யாருடையது? தேவனுடைய. தேவன் தான் அதை விளங்க பண்ணுவா. இன்றைக்கு நமக்குள்ள அந்த நிறைவு இருக்கணும். கர்த்தர் இந்த வருஷ கடைசியில் நன்றி சொல்லணும். சின்ன சின்ன காரியங்கள், நம்மளை கொண்டு கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள், அதுக்கெல்லாம் மகிமை அவர் கொடுக்கணும். நன்றி ராஜா, நீங்க கூட இருந்தீங்கப்பா. ஒரு நாள் சாப்பாடே இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறீங்க. ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே பிள்ளைகளே இல்லாமல் இருந்தேன், இவ்வளோ பிள்ளைகளை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரை துதிங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கணும். முறுமுறுக்கிற இருதயம், தேவையில்லாத கவலை. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சொல்லுங்களேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். God is good all the time. All the time God is good. எப்படி சொல்ல முடியும்? கல்வாரி. ஹல்லேலூயா. அந்த கல்வாரியை பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நமக்கு சுற்றி நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு அவர் காரணர் அல்ல. நிறைய தீமைகள் நடக்கலாம், விபத்துகள், அகால மரணங்கள், எல்லாத்துக்கும் அவர் காரணர் அல்ல. அவர் தன் குமாரனை ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார். அவர் குமாரனை நொறுக்க ஒப்பு கொடுத்தார், நம்ம மேல வைத்த அன்பினாலே. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இருக்கிற நிறைய தேவைகள், சவால்களுக்கு எங்க போறது? இயேசுவை பார்க்கலாம். அந்த பாடுகள் மத்தியில் நீங்க அவரை நோக்கலாம். அவர் உங்களுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்ப விட்டு விடாதீங்க. இந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டு, விட்டுறாதீங்க. உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இந்த சிலுவையை சுமக்கிறதுல, உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. உங்க வீட்டை நடத்துறதுல விட்டுறாதீங்க. கர்த்தரா இயேசுவை நோக்கி பார்க்கறதுல, அந்த கல்வாரி புண்ணியத்தை நோக்கி பார்க்கறதுல, ஒருவேளை இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போதே அவர் உங்களுக்கு ஆளுகையும் கொடுப்பார். இந்த பாடுகள் மத்தியிலே அவர் வந்து உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருக்கிறார். சொல்லுங்களேன், உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை வந்து சந்திப்பார். உங்க விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவார். இந்த பாடுகள் இருக்குன்னு என்ன செஞ்சிடாதீங்க, அதை கிவ் அப், டோன்ட் கிவ் அப், விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு பெரிய பலன் உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவான பலன் கிடைக்க போகுது. அந்த பலனை பெற்றுக்கொள்றதுக்காக தான் பிரயாசப்படுறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மகிமையாக மாற்றுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒரு சகோதரி 1952, அவங்க பேரு ஃப்ளோரா சாட்விக் அப்படிங்கிறவங்க. அவங்க கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் தூரத்தை கடல்ல கலிஃபோர்னியால இருந்து ஒரு தீவுக்கு அவங்க
கடல்ல கடந்து போகிறதற்கு அவங்க தீர்மானம் பண்ணாங்களாம். அந்த 26 கிலோமீட்டர், அதாவது 26 மைல், அப்போ கிலோமீட்டர் கணக்குக்கு நிறைய வரும். அவங்க என்ன செஞ்சாங்க, நீச்சல் அடித்து போனாங்க. அப்போ கிட்டத்தட்ட 15 மணி நேரம். அந்த 15 மணி நேரத்தில் அந்த தீவு இருக்கிற இடம் வந்த உடனே ஃபுல்லாக மேகமாக இருந்ததாம். அப்போ அந்த தீவே தெரியல. அப்போ அவங்களால முடியல. கொஞ்சம் முடியலைங்கிறப்ப அந்த பின்னாடி போட்டு அவங்க உதவிக்காக, சரி ஏதாவது கடலில் ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு பின்னாடியே போட்டும் கூட வந்தது. கையை காமிச்சிட்டாங்க, என்னால் முடியல அப்படின்னு. உடனே அவங்க தண்ணியிலேருந்து தூக்கி அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த தீவு அடையிறதுக்கு எவ்வளோ இருந்தது? ஒரே 1 கிலோமீட்டர் தான். அப்போ அவங்க மனசில் தீர்மானம் பண்ணாங்க, நான் 25 மைலை நான் கடந்துட்டேன், ஒரே 1 மைல் தான் நான் என்ன செய்யலை, கடக்கலை. அடுத்த முறை நான் 25 மைல் அல்ல 26 மைலும் கடந்து நான் அந்த தீவை போய் அடைவேன் அப்படின்னு மனசில் அதை உள்ளத்தில் அந்த எண்ணங்களை வைத்தாங்களாம். வைத்து திரும்ப கொஞ்சம் நாட்கள் கழித்து திரும்ப பிரயாசப்பட்டாங்களாம், அந்த தீவை போய் அடைந்தாங்களாம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு பாடுகள் இருக்கலாம். ஆண்டவரை சேவிக்கிறதுனால, வீட்டை நடத்துறதுனால, மனைவியை நடத்துறதுனால, கணவரை நடத்துறதுனால, பிள்ளைகளை நடத்துறதுனால, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியிலே ஜனங்களை பிறரை நடத்துறதுனால, பிறருக்கு நன்மை செய்யறதுல பாடுகள் இருக்கலாம். ஆனால் அதில் சோர்ந்து போயிடக்கூடாது. எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு மகிமை விளங்கும், அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்க மனசாட்சியே சொல்லும், நீ பட்ட பாடுகளுக்கான ரிவார்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செஞ்சுட்டு அதுக்கு ரிவார்டே கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், நீ ரிவார்டு கிடைக்கலன்னு சோர்ந்துடாத, உனக்கு நான் ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்னார். அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு ஃபோன் வந்து, பாருங்க, இந்த இடத்துல ஒன்றுமே அதுக்கான பலன் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை, கேவலம்தான் பட்டோம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஃபோன் வருது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்கள் எங்களுக்கு என்னென்னதில் நீங்கள் அன்றைக்கி உதவி செஞ்சீங்க, என்னென்ன மாதிரி செஞ்சீங்க, தெரியாத இடம். அதனால் நல்ல கவனிங்க, நீங்கள் படுற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு செய்கிறோன்னு நினச்சி செய்யுங்க. கொலைசீர் 3 போட்டிருக்கு, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல். ஒருவேளை சிறு ஊழியமாக இருக்கலாம், வாலிபர்களை நடத்துகிறதா இருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிறதா இருக்கலாம், பிள்ளைகளை நடத்துகிறதா இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு நன்மை செய்கிறதா இருக்கலாம். அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய். கொலைசீர் 3 போட்டிருக்கு. எங்களை நடத்தின பாஸ்டர் அதை சொல்லி கொடுத்தார். எதை செய்தாலும் பலன் கிடைக்கும் கிடைக்காது அப்படிலாம் செய்யாதீங்க. ஊழியம் செய்யும் போது ஐயோ இதுல நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது, நமக்கு என்ன. நான் பைபிள் காலேஜில் அங்கே படிக்கும்போது அந்த சபையில் ஊழியம் செஞ்சேன். ஒரு நாளும் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செஞ்சதில்லை. எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ போட்டு, எனக்கு அந்த பழகிறவங்க எத்தனை பேர் அத்தனை குறிப்புகளும் வச்சு ஜெபம் பண்ணுவேன். அத்தனை குறிப்புகளுக்கும் அங்கிருந்து முடிஞ்சு அந்த கோர்ஸ் முடிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ள அவங்க சொன்ன ஒவ்வொரு ரிசல்ட்டையும் கேட்டிருக்கேன். கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நன்மை செய்யணும், அவர் மகிமைப்படணும், அவருக்காக செய்யணும். கர்த்தர் எல்லாம் மகிமையாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு நியூ இயர் சர்வீஸில் ஒரு அம்மா மேலே ஏறி ஓடி வந்து, நடக்க முடியாத அம்மா, செய்வன கோளாறு, எந்திரிச்சு மேலே போய் சாட்சி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்கன்னு பார்த்தா, யார் பெத்த பிள்ளையோ தெரியாது, நான் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன், நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிள்ளை எனக்காக ஜெபம் பண்ணுது, ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாங்க. நல்ல கவனிங்க, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவின் அன்பும், கிறிஸ்துவுக்குள்ளான இரக்கம், கிறிஸ்துவுக்குள்ளான சாயல், கிறிஸ்துவின் அபிஷேகம், அர்ப்பணிப்பு, உங்களை தாழ்த்துற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. இந்த ஆண்டு முழுவதும் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல என்னை சுமந்து வந்தீரே. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ.
ஏகோவாயீரே, ஏகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். சேர்ந்து சொல்லும், ஏகோ